Daily. Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய ரவுடிகள் பிடிபட்டனர். திருச்சி லால்குடியை சேர்ந்த வினோத்தும் கடலூர் சேத்தியாத்தோப்பைச் சேர்ந்த தினேஷும் கூட்டாக தொழில் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வினோத்திடம் பல லட்சங்களை கடனாக தினேஷ் வாங்கியதாக கூறப்படுகிறது. கொடுத்த பணத்தை வினோத் திரும்ப கேட்டபோது தினேஷ் பணத்தை கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணம் தர மறுத்த தினேஷை தீர்த்து கட்ட முடிவு செய்த வினோத் பாட கச்சேரியை சேர்ந்த கூலி படையினரை அணுகியுள்ளார். இந்த நிலையில் சதித்திட்டம் தீட்டிய வினோத், ராகுல், மாதவன் ஆகியோர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமின்றி கூலிப்படைகள் வலம் வருவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் பெரியப்பாவிடம் இருந்து 2,05,000 ரூபாயை கொள்ளையடித்த நபர் சிக்கினார். வேலூர் தொரப்பாடி பகுதியைச் சேர்ந்த அப்துல் மாலிக் என்பவரது காரில் இருந்த 2,05,000 ரூபாய் திருவண்ணாமலை போலூர் பகுதியில் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. இது குறித்த விசாரணையில் அப்துல் மாலிக்கின் தம்பி மகன் இதயதுல்லா போட்டுக் கொடுத்த திட்டத்தின் பேரில் அவரது நண்பர்கள் நவாஸ் மற்றும் ஆதில் ஆகிய இருவரும் பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மூவரும் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சுங்கச்சாவடியில் வெளிமாநில மது பாட்டில்களை கடத்தி வந்த 2 பேர் பிடிபட்டனர். ஆத்தூர் சுங்கச்சாவடியில் நடைபெற்ற சோதனையில் 836 மது பாட்டில்களை கடத்தி வந்த கமலநாதன் மற்றும் பாலாஜி ஆகியோர் பிடிபட்டனர். கைதானவர்களிடமிருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மது பாட்டில்களும் காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மது விற்பனை மட்டுமன்றி கள்ளச்சந்தை மது விற்பனையும் அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பைனான்சியர்களை குறிவைத்து பணம் பறித்த கும்பல் சிக்கியது. பழனி நகரைச் சேர்ந்த ராணி சித்ரா என்பவர் நாராயணன், துர்க்கைராஜ் ஆகியோருடன் சேர்ந்து பழனி நகரில் பைனான்ஸ் தொழில் செய்பவர்களை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி நெருக்கமாக பழகி பின்னர் தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார். இது குறித்து லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த சுகுமார் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மூவரும் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் பணம் பறிப்பு, மோசடி உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையை அடுத்த பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதியில் அடுத்தடுத்து 8 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் நெடுஞ்சாலையில் மர்ம நபர்கள் 2 கடப்பாறையை வைத்து அடுத்தடுத்த 8 கடைகளின் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த செல்போன்கள், கண்ணாடிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகள் மேற்கொள்ளாததை பயன்படுத்திக் கொண்ட கொள்ளையர்கள் சுதந்திரமாக கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் IPL கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். லீப் புக் மற்றும் லோட்டஸ் என்ற வலைதள பக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் சொக்கம்புதூர் அன்னை இந்திரா நகரைச் சேர்ந்த ராஜகணேஷ் என்பவர் பிடிபட்டார். மேலும் அவரிடம் இருந்து 2,25,000 ரூபாய் சொகுசு கார் சிக்கிய நிலையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இடமும் அவரது வங்கிக் கணக்கில் உள்ள வைப்புத் தொகை 46 லட்சம் ரூபாயும் முடக்கப்பட்டுள்ளது. சூதாட்ட கும்பலின் தலைவனாக ராஜகணேஷ் செயல்பட்டாரா என விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விடியா ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் துணிந்தே குற்ற சம்பவங்களில் பலர் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.